மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 20 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 8 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு, போலீசார் குறித்து லஞ்ச புகார் தெரிவிக்க தமிழக காவல்துறையில் தனிப்பிரிவு தொடக்கம். செல்போன் எண்களை வெளியிட்டார் டிஜிபி. தமிழக காவல்துறையில் நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தும் வகையில் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகர காவல் ஆணையரகங்களிலும் போலீசார் குறித்து புகார் தெரிவிக்க லஞ்ச ஒழிப்பு பிரிவை உருவாக்கி டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறையில் லஞ்சத்தை ஒழிக்க லஞ்ச ஒழிப்பு தனிப்பிரிவை ஆணையாளர் அமல்ராஜ் கடந்த 11ஆம் தேதி தொடங்கி வைத்து புகார்களை தெரிவிக்க செல்போன் எண்ணையும் வெளியிட்டார். இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. லஞ்சம் கேட்கும் போலீசார் பற்றி இந்த எண்ணில் மக்கள் புகார் தெரிவித்தனர். போலீசாரும் தங்களிடம் லஞ்சம் கேட்கும் அமைச்சு பணியாளர்கள் குறித்து இதில் புகார் தெரிவித்தனர். இந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு கிடைத்த வரவேற்பு காரணமாக தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்பு பிரிவை தொடங்க தமிழக காவல்துறை முடிவு செய்தது. காவல்துறையினருக்கு எதிரான லஞ்சம், முறைகேடு, அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட புகார்களை பொதுமக்கள் இந்த எண்ணில் தெரிவிக்கலாம். புகார்தாரர்கள் மற்றும் சாட்சிகளின் அடையாளங்கள் இரகசியமாக பாதுகாக்கப்படும். புகார் அளித்ததற்காக எவ்வித அச்சுறுத்தல், துன்புறுத்தல் அல்லது பழிவாங்கும் நடவடிக்கைக்கும் அவர்கள் ஆளாக்க மாட்டார்கள். பெறப்படும் புகார்கள் நியாயமான முறையில் பாரபட்சமின்றி உரிய காலக்கெடுவுக்குள் விசாரிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். அதோடு இந்த கண்காணிப்பு பிரிவுகளின் செயல்பாடுகள் எஸ்பி முதல் டிஜிபி வரையிலான உயர் அதிகாரிகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் எவ்வித அச்சமுமின்றி முன்வந்து காவல்துறையினரின் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்த தகவல்களை தெரிவிக்குமாறு டிஜிபி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்பு எண்கள்: சென்னை 7871723000, தாம்பரம் 6374514428, ஆவடி 9840018110, காஞ்சிபுரம் 9940031700, செங்கல்பட்டு 9500779100, திருவள்ளூர் 9498181359. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு, வழிபாட்டு தலங்களில் யாருக்கும் பாகுபாடு காட்ட இடமில்லை. சென்னை உயர்நீதிமன்றம். இறைவன் முன் அனைத்து உயிர்களும் சமம் என்பதால் வழிபாட்டு தலங்களில் யாருக்கும் பாகுபாடு காட்ட இடமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள மணவாள மாமுனிகள் சன்னதியில் பிராமணர் அல்லாத தென்கலை வைணவ பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக மாதவன் ராமானுஜதாசன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். மேலும் அந்த மனுவில் பிராமணர் அல்லாத பக்தர்கள் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள மணவாள மாமுனிகள் சன்னதியில் பிரதான வாசல் வழியாக அனுமதிக்கப்படாமல் பக்கவாட்டு வாசல் வழியே அனுப்பப்படுவதாகவும் 4000 திவ்ய பிரபந்தம் பாட அனுமதி மறுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் இ மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயில் நிர்வாகம் தரப்பில் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார்கள் சன்னதிகள் மிக குறுகிய இடவசதி கொண்டதாக இருப்பதாலும் சேவாகால நேரங்களில் பணியில் இருக்கும் முறைதாரர்களே உள்ளே முழுமையாக நிற்க முடியாத சூழல் நிலவுவதாலும் பொது பக்தர்கள்
சன்னதிக்கு வெளியே நிறுத்தப்படுகிறார்களே தவிர இதில் எந்தவித சாதி பாகுபாடும் இல்லை எனவும் விளக்கமளிக்கப்பட்டது. குறிப்பிட்ட காலங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் போது பக்தர்கள் சன்னதியில் திவ்ய பிரபந்தம் பாடி இறைவனை வழிபட எந்த தடையும் இல்லை எனவும், திருக்கோயிலில் தீர்த்தம் பிரசாதம் வழங்குவதில் அனைத்து பக்தர்களும் சமமாக நடத்தப்படுவார்கள், எவ்வித பாகுபாடும் காட்டப்படாது என நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள், இறைவனின் பார்வையில் அனைத்து உயிர்களும் சமமானவர்கள், இறைவன் யாரிடமும் பாகுபாடு காட்டுவதில்லை என்ற பகவத்கீதையின் வாசகத்தை சுட்டிக்காட்டி, வழிபாட்டு தலங்களில் யாருக்கும் பாகுபாடு காட்ட இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் கோயில் நிர்வாகம் அளித்த உத்தரவாதத்தை உறுதியாக பின்பற்றி செயல்பட உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். அடுத்ததாக மூன்றாவது அறிவிப்பு. பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ரூபாய் 3 உயர்வு. சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அறிவிப்பு. தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் 3 உயர்த்தி முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் நேற்று அறிவிப்பு வெளியிட்டு அவர் பேசியதாவது: உலகில் தான் உற்பத்தி செய்யும் பாலை தனது சந்ததிகளுக்கு மட்டுமின்றி மனிதர்கள் உள்ளிட்ட பிற ஜீவராசிகளுக்கும் வழங்கி உயிரை காக்கும் பசுவை தெய்வமாக போற்றி வளர்த்து வருவது நமது பாரம்பரியத்தின் சிறப்பு. இன்றைய அறிவியல் உலகில் 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்வதற்காக பசுவின் உடலில் சுமார் 500 லிட்டர் இரத்தம் சுத்திகரிக்கப்படுவதாக கூறப்படும் போது பசுவின் உழைப்பை எண்ணி வியக்க தோன்றுகிறது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்துக்கு ரூபாய் 30 கோடியும் ஆண்டுக்கு ரூபாய் 360 கோடியும் செலவாகும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். அடுத்ததாக 4வது அறிவிப்பு. முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு தொகை ரூபாய் 25 லட்சமாக உயர்வு. முதல்வர் விஜய் அறிவிப்பு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள ரூபாய் 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும் என தமிழக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். அடுத்ததாக 5வது அறிவிப்பு. சிங்கப்பெண் படைக்கான போலீசார் எண்ணிக்கை அதிகரிப்பு. சிங்கப்பெண் படைக்கான போலீசார் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது. இதற்காக மாவட்டந்தோறும் கூடுதலாக 12 பேருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதல்வராக விஜய் பதவியேற்ற பின் ஜூன் 9 முதல் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டது. இதற்காக முதல் கட்டமாக ரூபாய் 354 கோடி நிதி ஒதுக்கி 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டன. எதிர்காலத்தில் இப்படைக்கென புதிதாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுவர் என கூறப்பட்டுள்ளது. அதுவரை தமிழக காவல்துறையில் தற்போது பணியில் உள்ளவர்களையே தற்காலிகமாக தேர்ந்தெடுத்து இப்படை உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டம் மாநகராட்சி பகுதியில் எஸ்பி, துணை ஆணையர்கள் மேற்பார்வையில் 30 வயதுக்குட்பட்ட 4 எஸ்ஐக்கள், 8 பெண் காவலர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் சுழற்சி முறையில் ரோந்து பாதுகாப்பில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் பள்ளி, கல்லூரிகள், அதிகமாக பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிங்கப்பெண் படை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். 1091 என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் இருந்தும் காவல் கட்டுப்பாட்டு அறை மூலம் கிடைக்கும் தகவல் அடிப்படையிலும் சம்பவ இடத்துக்கு சென்று குற்றத்தடுப்பு செயல்களில் ஈடுபடுகின்றனர். பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகள் மற்றும் இடைநிற்றலை கண்டறிந்து அவர்களின் பெற்றோருக்கு கவுன்சிலிங் கொடுத்து பள்ளிக்கு அனுப்பும் முயற்சியையும் மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் சிங்கப்பெண் படையினரின் சில சிரமங்களை கருத்தில் கொண்டு எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாநகர மாவட்ட காவல்துறை சார்பில் கூடுதலாக தலா 4 எஸ்ஐக்கள், 8 பெண் காவலர்களை தேர்வு செய்து சென்னைக்கு பயிற்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேலும் துரிதமாக தடுக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர். போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில், தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க
ஒவ்வொரு எஸ்பியின் மேற்பார்வையில் தலா 4 எஸ்ஐக்கள், 8 காவலர்கள் தற்போது இரவு பகல் என சுழற்சி முறையில் பணியில் உள்ளனர். மேலும் கூடுதலாக 4 எஸ்ஐக்கள், 8 காவலர்களுக்கு பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் தடையின்றி ரோந்து பணியில் ஈடுபட முடியும் என்றனர். அடுத்ததாக 6வது அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு ரூபாய் 39,609 கோடி நிதி ஒதுக்கீடு. அமைச்சர் ஆனந்த் தகவல். 100 நாள் வேலை திட்டத்துக்கு இந்த ஆண்டு ரூபாய் 39,609 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்தார். அடுத்ததாக 7வது அறிவிப்பு. 3 துறை கோப்புகளையும் நேரம் வரும்போது திறப்பேன். சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் எச்சரிக்கை. தவறு நடந்ததற்கான ஆதாரங்களுடன் என் மேஜையில் 3 துறைகளின் கோப்புகள் உள்ளன. அதை திறக்க வேண்டிய நேரத்தில் திறப்பேன் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தெரிவித்தார். அடுத்து கடைசியாக 8வது அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் இன்று முதல் 3 நாள் பணி புறக்கணிப்பு. தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கம். அரசு செவிலியர்களுக்கான பயன் குறித்த முதல்வர் விஜய் அறிவிப்பில் திருப்தி இல்லாததால் அரசு மருத்துவமனைகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக நர்சுகள் சங்கம் அறிவித்துள்ளது. சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நேற்று மாலை தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்க மாநில துணைத் தலைவர் சுதா நிருபர்களிடம் கூறியதாவது: தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அரசு மருத்துவமனைகளில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக அறிவித்துள்ளார். அதனை வரவேற்கிறோம். அதே வேளையில் புதிய பணியிடம் தோற்றுவிக்காமல் இந்த அறிவிப்பு வழங்கியிருப்பதன் மூலம் எந்த பணி சுமையும் குறையாது. அதனால் புதிய பணியிடங்களை உருவாக்கி அறிவிக்க வேண்டும். எங்களது கோரிக்கையான பணி நிரவல் ஆணையை ரத்து செய்ய வேண்டும். செவிலியர், போதகர் பணியிடம் தற்போது இருப்பது போல் தொடர வேண்டும். தனியாருக்கு அந்த பணியிடத்தை கொடுக்கக்கூடாது. செவிலியர் அலுவலர் என்ற பதவி பெயர் மாற்றத்தை வழங்க வேண்டும். இதை வலியுறுத்தியும் முதல்வர் அறிவிப்பில் திருப்தி கிடைக்காததாலும் 20ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு காலை 8 மணி முதல் 9 மணி வரை 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவு தவிர மற்ற பிரிவு நர்சுகள் முழுமையாக பங்கேற்பார்கள். இந்த 3 நாள் போராட்டம் முடிந்த பின் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து அறிவிப்போம். இவ்வாறு அவர் கூறினார்.